இப்போது டேரக்டர்ஸ் யாரெல்லாம் இருக்கா? எக்ஸிக்யூட்டிவ் டேரக்டர்ஸ், நான் எக்ஸிக்யூட்டிவ் டேரக்டர்ஸ், 2 டேரக்டர் இருக்கும். எக்ஸிக்யூட்டிவ்னா மேனேஜிங் டேரக்டர், ஹோல் டைம் டேரக்டர். இந்த டேரக்டர் என் வேலை அந்த கம்பெனி எம்ப்ளாயாக இருந்து படிப்படியாக முன்னேறி ஒரு பதவிக்கு உட்காந்துருப்பேன். எனக்கு இந்த கம்பெனிக்கும் எனக்கும் இந்த கம்பெனி எனக்கு சம்பளம் கொடுத்து என்னை வளர்த்து கொண்டு வந்ததற்கும் எல்லாமே அந்த கம்பெனிக்கு ஈக்குவலாக பண்ணிகிட்ருப்போம். எதை பண்ணாலும் கம்பெனிக்கு ஃபேவராக மட்டும்தான் பண்ணுவோம். அதுதான் எக்ஸிக்யூட்டிவ் டேரக்டர். நான் எக்ஸிக்யூட்டிவ் டேரக்டர் எப்படி? இதில் கொஞ்சம் இருக்குது. இண்டிபெண்டன்ட் டேரக்டர், நாமினி டேரக்டர், அதர் டேரக்டர்னு சொல்லியிருக்கோம். இல்லை இண்டிபெண்டன்ட் டேரக்டர் என்ன பண்ணுவாங்க? இவங்களை பப்ளிக் கம்பெனி மேண்டேட்டராக இந்த கம்பெனிலாம் ஒழுங்காக வேலை செய்யுதா அப்படின்னு சொல்லி அப்பாயிண்ட் பண்ணணும். அது மேண்டேட். லிஸ்டட் கம்பெனி டேர்ன் ஓவர் தாண்டிட்டுனா அந்த கம்பெனிலாம் ஒரு இண்டிபெண்டன்ட் டேரக்டர் அப்பாயிண்ட் பண்ணணும். நாமினி டேரக்டர்னால் என்ன? இப்போ நான் வெளியூரில் இருக்கேன், ஒரு மீட்டிங் ரன் ஆக போகுது, அதில் ஓட் கண்டக்ட் பண்ணும், பட்டு என்னால் வர முடியாது. அப்போ என்ன பண்ணுவேன்? ஒரு அல்டர்னேட்டிவ் டேரக்டரை போடுவேன். இல்லை இப்போ நான் பேங்க் லோன் கொடுத்துருக்கேன், இந்த லோனை ஒழுங்காக வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். நான் எப்போ பார்த்தா ரிப்போர்ட், ஆடிட், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸையும் ப்ரொஜெக்ஷன் ரிப்போர்ட்டையும் ஸ்டாக் சர்டிஃபிகேட்டை மட்டும் பார்த்தா எனக்கு காணாது. என்ன நடக்குன்னு அஃபீஷியலாக நான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா என்னோட சார்பாக ஒரு நாமினி டேரக்டரை நான் அப்பாயிண்ட் பண்ணுவேன். பேங்க், ஸ்டாக், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இது மாதிரி யாராவது நாமினி டேரக்டர் அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னா அது நாமினி டேரக்டர். அதர் டேரக்டர்ஸ் இவங்க எல்லாரும் வந்துடுவாங்க. அல்டர்னேட்டிவ் டேரக்டர்ஸ், அவங்க எல்லாம் உமன் டேரக்டர்ஸ், இவங்க எல்லாம் வந்துடுவாங்க. உமன் டேரக்டர்ஸ் நார்மல் டேரக்டர், பட் இருந்தாலும் அது டேரக்டர்ஸ் இவங்க எல்லாமே வருது தான் டைப் ஆஃப் டேரக்டர்ஸ்.